ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் செடி வந்து பச்சை மிளகாய் செடி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் செடி பாருங்கள், நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் செடி வச்சுருக்கேன். ஆனால் அதில் வந்து அவ்வளோ காய், நீங்களே பாருங்கள். ஒவ்வொரு செடியிலுமே வந்து இலையோட செடியில் காய் தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குங்க. சின்னதாக ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள், நான் 2 செடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து சமையலுக்கு காய் பச்சை மிளகாய் வெளியே வாங்கவே இல்லை. ஃபுல்லாக இதுலேருந்தே பறிக்கிறேன். அது பறித்து போய் நிறைய பச்சை மிளகாய் செவந்தே போயிடுச்சு, பழுக்கவே செஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பச்சை மிளகாய் செடிலாம் வச்சா உடனே வந்துடும். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகாய் பாருங்கள். எல்லாமே அதான் பாருங்கள், எவ்வளோ பழுத்து வேறு போயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ ரெட்டாக அழகாக இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கொத்து கொத்தாக தான் காய்ச்சிருக்கு. அந்த இலையை தூக்க அவ்வளோ பச்சை மிளகாய். அந்த செடி சாஞ்சே போயிடுச்சு எனக்கு. இங்கே பாருங்கள் 2 செடி நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ காய் இருக்குது. இது வந்து என் பையன் தான் ஃபுல்லாக வந்து பறிக்கிறேன்னு சொல்லியிருந்தான். அவன் தான் வந்து எல்லா பச்சை மிளகாயும் பறிப்பான் பாருங்கள். நான் நிறைய பறிச்சிட்டேன் சமையலுக்கு போக. மீதி இருக்குது எல்லாம் பழுத்து போகுது. ஸோ மீதி எல்லாத்தையும் மொத்தமாக பறிச்சிடலான்னு சொல்லி தான் ஃபுல்லாக பறிக்கிறது என் பையன் தாங்க பாருங்கள். அவன் அவ்வளோ ஆசையாக பறித்தான். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாருங்கள், அவன் எவ்வளோ அதுவாக பறிப்பான் பாருங்கள். எல்லா பச்சை மிளகாயும் பறித்து அழகாக வைப்பான். பாருங்கள் நிறைய பச்சை மிளகாய் ஆனால் பழுக்கவே செஞ்சிருச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் பறிச்சிக்கிட்டே இருந்தாலும் சமையலுக்கு தேவைக்கு பறித்து போய் மீதி தான் அது இவ்வளவும். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது சின்னதாக கொஞ்சம் செடிங்க வச்சா கூட நம்ம பசங்களை வந்து அவங்களே ஆசையாக தண்ணி ஊற்றுறது, அவங்களே வந்து காயெல்லாம் பறிக்க அவ்வளோ ஆசையாக வந்துடுறாங்க. நீங்களே மாதிரி வச்சுக்கிறோம். அவங்க பசங்களும் நல்லா என்கேஜ் ஆகி நல்லா பறிப்பாங்க. அவங்களும் ஆசைப்பட்டு வருவாங்க. நீங்களும் வச்சு பாருங்கள் எல்லோரும். எவ்வளோ பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள். எனக்கு ஒரு செடியிலே நிறையா வந்துச்சு. இங்கே பாருங்கள். எனக்கு கிட்டத்தட்ட 100 மிளகாய்க்கு மேலே இருந்துச்சு. நான் ஒரு செடியிலே பாருங்கள் உங்களுக்கு. இது பறித்து போய் இன்னும் செடியில் இருக்குது. சின்ன சின்ன காயெலாம் இன்னும் நிறையாவே இருக்குது எனக்கு. Thank you friends, thank you for watching.